Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 8 Bharat Ki Coach Chapter 3 Part 3. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with this chapter. Now, let us continue our discussion. The topic for this part is Mahakavya, Itihas, Parampara और मितक. So, மகாகாவிய அப்படின்னா நம்மளோட எபிக்ஸ் இருக்கு இல்லையா, மகாகாவியங்களான ராமாயணம், மகாபாரதம். ஓகே, and we shall see our இதிஹாஸ். இதிஹாஸ் மீன்ஸ் ஹிஸ்டரி, நம்மளோட ஹிஸ்டரி. இதுக்கு முன்னாடி டைம்ல என்னென்ன நடந்துச்சு ஏன்ஷியன்ட் பீரியட்ல. ஓகே, அண்ட் பரம்பரா. பரம்பரா அப்படின்னா பாரம்பரியமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ட்ரெடிஷன்ஸ், தட் இஸ் கால்ட் பரம்பரா, ட்ரெடிஷன் சொல்லுவோம். அண்ட் மித்தக். மித்தக் அப்படின்னா மித்ஸ். மித்ஸ் அப்படின்னா some facts which doesn't have a written proof. அதுக்கு கரெக்டான ப்ரூஃப் இருக்காது. இட் இஸ் a myth, அவ்வளவுதான். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு வரோம் காலம் காலமா. that is called myth. Okay, now let us start reading. प्राचीन भारत के दो महाकाव्यों. So प्राचीन भारत அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியா உடைய दो இரண்டு மிக முக்கியமான மகாகாவியங்கள் எது? रामायणम और महाभारत के रूप ग्रहण करने में शायद सदियां लगी होंगी और उनमें बाद में भी टुकड़े जोड़े जाते रहे. के रूप அதாவது அதனுடைய ரூபம், the form. இப்ப நம்மளுக்கு ராமாயணம் அப்படின்னா நமக்கு ஒரு கதை தெரியும் இல்லையா, மகாபாரதம் அப்படின்னா அதற்கு நமக்கு இதுதான் மகாபாரதம்ங்கிற கதை தெரியும். பட் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது இல்லையா. சோ கோ ரூப் கிரஹன் கர்னேமே. கிரஹன் அப்படின்னா இட் டுக் வேரியஸ் ஷேப்ஸ். ரூபங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப பழமையானது இல்லையா. ஷாயத். ஷாயத் அப்படின்னா ப்ராபப்ளி 100 years. சதியா லகி ஹோகி. 100 years. சதி அப்படின்னா 100 yearsக்கு முன்னாடி ஜெனரேஷனா அது வந்துட்டு இருக்கு. और as well as உண்மை பாத்மே. பாத்மே அப்படின்னா அதுக்கப்புறமா, அதாவது இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நடந்து இயர்ஸ் டுகெதர் ஆனதுக்கு அப்புறமா இது கூட சில விஷயங்களும் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஓகே, பாத் மே பி டுக்கடே ஜோடே ஜாத்தே ரஹே. ஜோடே அப்படின்னா ஜாயின். மெனி அடிஷன்ஸ் ஹேவ் பீன் மேட் இன் ராமாயணம் அண்ட் மகாபாரதம். ओके, நடந்திருக்கலாம் தான் சொல்றாரு அவரு. ஓகே, इन ग्रंथों में भारतीय आर्यों के आरंभ के समय का वृतांत है. சோ இந்த கிரந்தம் அப்படின்னா காவியங்கள் தான். இந்த காவியங்கள்ல பாரதிய ஆரியம் அப்படின்னா இண்டோ ஆரியன். ஓகே, சோ அந்த ஆரியன்ஸ் இன்வைட் பண்ணி நம்ம பாரத நாட்டுக்குள்ள அந்த டைம் பீரியட் பாரதிய ஆரியம் கே ஆரம்ப கே சமய். ஆரம் மீன்ஸ் ஸ்டார்டிங் இல்லையா, the time they started इंडो आर्यन सिविलाइजेशन आरंभ के समय का वृत्तांत है. அதோட ப்ரூஃபும் நமக்கு கிடைக்குது. उनकी विजयों और उस समय के ग्रह युद्धों का जब वे अपना विस्तार कर रहे थे और अपनी स्थिति मजबूत कर रहे थे. சோ அதாவது ஆரியன்ஸ் இன்வேடட் இந்தியா இல்லையா, இந்தியாக்குள்ள அவங்களோட வெற்றி, விஜயம் அப்படின்னா தேர் விக்டரிஸ். और उस समय के அந்த டைம் பீரியட்ல நடந்த சிவில் வார்னு சொல்வோம். கிரக யுத் அப்படின்னா two words, you have to split like this and read. சிவில் வார். सिविल वॉर அப்படின்னா நாட்டுக்குள்ள நடந்த யுத்தங்கள் இல்லையா, கிரக யுத்தம் கா जब वे अपना विस्तार कर रहे थे, they were expanding their empire. ஓகே, விஸ்தார் அப்படின்னா பரப்பிட்டு இருந்தாங்க அவங்களோட சிவிலைசேஷன். और अपनी स्थिति मजबूत कर रहे थे. so they were trying to establish, मजबूत कर रहे थे ना, establish their rule in India. ओके, मुझे इनमें
इनके अलावा कहीं भी किन्ही ऐसी पुस्तकों की जानकारी नहीं है जिनमें आम जनता के मन पर लगातार इतना व्यापक प्रभाव डाला हो. சோ நெஹ்ருஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, முझे इनके अलावा எனக்கு வந்து I don't know any books apart from these two great epics. ओके, मुझे इनके अलावा कहीं भी किन्ही ऐसी புஸ்தகம் அப்படின்னா எங்குமே எனக்கு இத பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. जानकारी नहीं है जिन्होंने आम जनता के मन पर, आम जनता அப்படின்னா common man, a common man, he need not be a king or a warrior, kshatriyana இருக்க தேவையில்ல, just आम जनता அப்படின்னா a common man ஓட மனசுல, आम जनता के मन पर लगातार इतना व्यापक प्रभाव डाला हो. so इतना व्यापक डाला हो ना, they have established it even in the hearts of a common man. அதாவது யாரை கேட்டாலுமே ராமாயணம் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா, மகாபாரதம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கிளியர்? சோ அந்த மாதிரி காமன் பீப்புள், மாஸ் ஆஃப் த காமன் பீப்புளுக்கு கூட வந்து they are like a living force ஆ இருந்திருக்கு. ओके, इतने प्राचीन समय में रची जाने के बावजूद भारतीयों के जीवन पर आज भी इनका जीवंत प्रभाव दिखाई पड़ता है. ये दोनों ग्रंथ भारतीय जीवन का अंग बन गए हैं. सो इतने प्राचीन समय, இவ்வளவு ஒரு ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்து வந்து நம்ம இதிகாசம் இல்லையா, அந்த மகாகாவியங்கள் இத்தனை பிராச்சீன சமயமே ரச்சி ஜானே கே பாவஜூத், உருவாக்கப்பட்ட போதிலும், அதாவது ரச்சி ஜானே கே பாவஜூத் ரொம்ப பழமையா இது உருவாக்கப்பட்ட போதிலும், பாரதியோ கே ஜீவன் பர், நம்ம பாரதவாசி நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில ஜீவன் பர் ஆஜ் பி, இன்னைக்கு கூட इनका जीवंत प्रभाव दिखाई पड़ता है. स्टिल वी टॉक अबाउट रामायणम महाभारतम இல்லையா. ये दोनों ग्रंथ, இந்த ரெண்டு ग्रंथ மகாகாவியங்களும் பாரதிய जीवन का अंग बन गए हैं. अंग அப்படின்னா it became even a part of the life of the people of India. इनमें हमें सांस्कृतिक विकास की विभिन्न श्रेणियों के लिए ठेठ भारतीय ढंग से एक साथ सामग्री उपलब्ध है. अर्थात उच्चतम बुद्धिजीवी से लेकर साधारण अनपढ़ और अशिक्षित देहाती तक के लिए. So actually இந்த 3 lines இருக்கு இல்லையா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, the overall picture of this 3 lines என்னன்னா, இந்த இதிகாசங்கள் மகாகாவியமான ராமாயணமும் மகாபாரதமும் வந்து not only for well educated people, even for uneducated people, எல்லா மக்களுக்குமே வந்து இது தெரிஞ்சிருக்கு. அதாவது அர்த்தாத்னு இருக்கு இல்லையா, மீனிங், அதாவது உச்சத்தம் புத்திஜீவி, புத்திஜீவினா நல்ல இன்டெலிஜென்ட் பிரில்லியண்டா இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, லேக்கர் அவங்கள இருந்து சாதாரண அன்பட், சாதாரணமான அன்பட் அப்படின்னா இல்லிட்ரேட், the one who doesn't know to read or write. ஓகே, அன்பட் or அசிக்ஷித், uneducated people, அவங்கள வரைக்கும் ரீச் ஆயிருக்கக்கூடிய ரெண்டே புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு மகாகாவியங்கள் தான். Okay, that is what is given here. इनमें हमें सांस्कृतिक विकास की विभिन्न श्रेणियों के लिए. So if you consider in Sanskrit, there are many different forms. வகைகள், ஸ்ரேணியோ அப்படின்னா விபின்ன ஸ்ரேணியோ, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வகைகள்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள் நமக்கு இருக்கு இல்லையா. के लिए ठेठ भारतीय ढंग से एक साथ सामग्री उपलब्ध. एक साथ सामग्रीனா எல்லா மக்களுக்கும் பொதுவாக கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு இதிகாசங்கள் மட்டும்தான். from well educated people to the uneducated. ओके, इनके द्वारा हमें प्राचीन भारतीयों का वह रहस्य कुछ समझ में आता है जिससे वे अनेक रूपों में विभाजित और जात पात की ऊंच नीच में बंटे समाज के एकजुट रखते हैं.
அதாவது இன்கே துவாரா, இப்ப இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ த்ரூ திஸ் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் 3 லைன்ஸ். till this ஓகே. பிராச்சீன பாரதியோ, ஓல்ட் இந்தியன்ஸ், ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ்க்கு வந்து கா வஹ் ரகசிய, தட் சீக்ரெட் ஓகே, குச் குச் சமஜ் மே ஆத்தா ஹை, நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது. என்ன அப்படின்னா அப்பவும் வந்து உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, நீ படிச்சவன் படிக்காதவன், இந்த மாதிரி நிறையவே டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த இதிகாசங்கள் தான். மகாபாரதமும் ராமாயணமும் எல்லாத்துக்கும் தெரிய வருது அப்படின்னா they still were living in some harmony. அதுதான் சொல்றாங்க. जिससे वे अनेक रूपों में विभाजित, अनेकना many formsல நிறைய டைவர்சிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருந்தாலும், லைக் ஜாதி பாத், காஸ்ட் சிஸ்டம் की ऊंच नीच में बंटे समाज, இந்த சொசைட்டில வந்து உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, காஸ்ட் சிஸ்டம் யாரா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து ஒன்னு சேர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். एकजुट रखते थे, एकजुट means united. How they were united? Because everyone knows about the itihasam இல்லையா. எல்லாத்துக்குமே அந்த மகாகாவியம் பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நம்மள யுனைட் பண்ணிட்டே தான் இருக்கு. ஓகே. உன்கே मतभेदों को सुलझाते थे. சோ அந்த காவியங்கள் வந்து இவர்களுக்குள்ளார இருந்த இந்த மத பேதத்தை சுல்ஜாத்தேனா தீர்க்க வல்லது. இட் கேன் டிஸ்ட்ராய் த காஸ்ட் சிஸ்டம் ஆல்சோ. ओके. उन्होंने लोगों में एकता का ऐसा नजरिया पैदा करने का प्रयत्न किया जो हर तरह के भेदभाव पर छा गया और बराबर बना रहा. So deliberately उन्होंने लोगों में एकता, they tried to build up unity among the people. ओके. एकता அப்படின்னா ஒற்றுமை இல்லையா. लोग அப்படின்னா people. उन्होंने लोगों में एकता का ऐसा नजरिया पैदा करने का प्रयत्न किया. प्रयत्न அப்படின்னா they tried to bring a unity among the people जो हर तरह के भेदभाव पर छा गया और बराबर बना रहा. So which has to show its, அந்த பேத பாவ் அப்படின்னா டிஃபரன்ஸ் இல்லையா. சோ நமக்குள்ள இருக்கிற எவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல எல்லாத்தையும் அடியில போட்டுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ஓவர் ஷோ பண்ணக்கூடிய என்னது, அதுதான் வந்து இந்த ஏகதா, யூனிட்டி, அதை வந்து கொண்டு வந்திருக்கு இந்த இதிகாசங்கள். ஓகே. Now let us read ahead. भारतीय पुरा कथाएं महाकाव्यों तक सीमित नहीं है. उनका इतिहास वैदिक काल तक जाता है और वे अनेक रूप आकारों में संस्कृत साहित्य में प्रकट होती रहती है. So भारतीय पुरा कथाएं means Indian mythology. Okay. So Indian mythology வந்து even இது வந்து it is not confined with these epics. மகாகாவியம் தக் சீமித் நஹி ஹை. சீமித் அப்படின்னா அந்த எல்லைக்குட்பட்டது கிடையாது. சோ இவ்ளோ நேரம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மகாகாவியங்கள் தான் வந்து மக்களை வந்து ஒன்றிணைக்குது. எவ்வளவோ புத்தகங்கள் இருந்தாலும் வந்து இந்த மகாகாவியங்களோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னாரு. பட் இந்த பேராகிராஃப்ல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மகாகாவியங்கள் மட்டும் நம்ம இந்தியன் மித்தாலஜியை நிர்ணயிக்கிறது இல்ல, அதைக்கும் முன்னாடி அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு. உன்கா இதிஹாஸ். சோ உன்கா அப்படின்னா இந்தியன் மித்தாலஜியோட இதிஹாஸ், ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா வேதிக் கால் தக் ஜாத்தா है. It goes up to the Vedic period. ओके. और वे अनेक रूप आकारों में, so it takes various forms. अनेक रूप आकार, आकार ना it takes various shapes, forms. Okay. In the Sanskrit literature, संस्कृत साहित्य में प्रकट होती जाती है. ओके. कवियों और नाटककारों ने इनका पूरा लाभ उठाते हुए अपनी कथाओं और सुंदर कल्पनाओं की रचना इनके आधार पर की है. So कवियों அப்படின்னா poets இல்லையா. And नाटककारों means dramatists. So they all take the full advantage of these
एपिक्स ओके महाकाव्यங்கள் எடுத்துக்கிட்டு इनका पूरा लाभ उठाते हुए अपनी कथाओं அவங்க எழுதக்கூடிய கதைகள் ஸ்டோரிஸ் சுந்தர் கல்பனாவும் அதாவது அழகான அந்த கல்பனா அப்படின்னா கற்பனை நம்மளோட क्रिएटिविटीज இல்லையா सुंदर कल्पनाओं की रचना इनके आधार पर की है based on this आधार அப்படின்னா based on these epics தான் வந்து அவங்களும் எழுதுறாங்க ओके नेक्स्ट अधिकांश पुराकथाएं और प्रचलित कहानियां वीर गाथात्मक है सो अधिकांश அப்படின்னா மோஸ்ட்லி அதிகமா பார்த்தோம்னா நம்ம எல்லா புராண கதைகளை மித்தாலஜி மித்திக்கல் ஸ்டோரிஸ்ல பார்த்தோம் பிரச்சலித் கஹானியும் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் வீரகாதாத்மக் है வீரகாதாத்மக் அந்த ஹீரோயிசம் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியதா தான் இருக்கு इनमें सत्य पर अड़े रहने और वचन के पालन का उपदेश दिया गया है चाहे परिणाम कुछ भी हो सो मोस्ट ऑफ द स्टोरीज பாத்தீங்கன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓகே சத்திய पर अड़े रहने one thing और वचन वचन அப்படின்னா வாக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்கறோம் அப்படின்னா அத வந்து you have to follow it वचन के पालन पालन அப்படின்னா அத வந்து ஃபாலோ பண்றது ओके நம்ம கொடுத்த வாக்க நிறைவேற்றுறது அதுதான் वचन के पालन का उपदेश दिया गया है उपदेश அப்படின்னா it tells about the truth and about what we tell out through our mouth நம்ம கொடுக்கிற அந்த வச்சன் அப்படின்னா அந்த வாக்கு ஓகே அது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபாலோ பண்றது அந்த மாதிரி தான் எல்லா கதைகளுமே இருக்கு चाहे परिणाम कुछ भी हो परिणाम मीन्स whatever may be the consequences of it இப்ப நம்மளோட ஹரிச்சந்திரன் கதை தெரியும் இல்லையா ஹரிச்சந்திரன் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் ஒரு பொய் கூட அவர் வந்து சொல்ல மாட்டாரு but he doesn't know what is the consequences when he tells the truth what happened அவரோட ராஜ்யம் போச்சு அவரோட சொந்த வைஃப் அவரோட பையன் எல்லாத்தையுமே வந்து அவர் அதுக்காக தியாகம் பண்ணாரு so whatever may be the consequences parinam appadina consequences they doesn't bother about that they simply have to be truthful and kudutha vaaka kaapatano vachan ke palan ओके साथ ही इनमें जीवन पर्यंत और मरणोपरांत की वफादारी साहस और लोकहित के लिए सदाचार और बलिदान की शिक्षा दी गई है सो साथ ही அது கூடவே நம்ம இந்த மாதிரி புராண கதைகள்ல இருந்து அடாப்ட் பண்ண ஸ்டோரிஸ் டிராமாஸ் இதுல எல்லாமே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இன்மே ஜீவன் பர்யந்தன படிக்கணும் அது ஓகே பியாண்ட் த லைஃப் நம்மளோட லைஃபுக்கு அப்புறம் கூட ஜீவன் பர்யந்த் और मरणोपरांत आफ्टर डेथ beyond that also okay that is called maranoparant bhi wafadari faithfulness until death and even beyond that courage liya sahas appadina courage aur lokahit ke liye lokahit appadina enadhu inda logam vandu nalla irukano for the welfare of common people lokahit ke liye sadachar aur balidan sadachar appadina vandu nammaloda sacrifices da balidanum sacrifice da இல்லையா பலிதான் கி சிக்ஷா दी गई है சிக்ஷானா அத பாடம் வந்து நமக்கு கற்பிக்குது இந்த என்னென்ன பாடம் ஃபர்ஸ்ட் சத்தியம் சொன்னோம் அதுக்கப்புறம் வச்சன் கே பாலன் இது வந்து நம்ம நம்பர் பண்ணிக்கலாமா சத்தியம் 1 வச்சன் கே பாலன் வந்து 2 and third one என்ன சொல்லுது faithfulness that is number 3 வஃபாதாரி and number 4 is courage சாஹஸ் and number 5 வந்து லோகஹித் கே லியே லோகஹித் அப்படினா welfare of the world common man இல்லையா के लिए என்ன பண்ணணும் சதாச்சார் और बलिदान की शिक्षा दी गई है self sacrifice ओके இதோ இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு கற்பிக்க கொடுக்குது ओके कभी ये कहानियां पूर्णतः काल्पनिक होती है अन्यथा इनमें तथ्य और कल्पना आपस में इस प्रकार गुंथे रहते हैं कि उन्हें अलग नहीं किया जा सकता
So कभी ये कहानियां, sometimes these stories will not be real இல்லையா, these stories will be கால்பனிக் होती है, அதாவது நம்மளோட கற்பனை திறனா கூட இருக்கலாம். अन्यथा इनमें तथ्य और कल्पना आपस में इस प्रकार குந்தே ரஹே ஹே. சோ ஈவன் தோ அது கற்பனையா இருந்தாலும் இந்த இதிகாசங்கள் கூட இது பின்னி பிணைந்திருக்கும். அதான் குந்தே ரஹே ஹே, அது கூட ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். ஓகே, ரஹதே ஹே கி உன்ஹே அலக் நஹி கியா ஜா சக்தா. அப்ப பின்னி பிணைஞ்சிருக்கும் அப்படின்னா அது நம்ம தனியா பிரிச்சு எடுக்க முடியாது. ஓகே, और यह सम्मिश्रण काल्पनिक इतिहास का रूप ग्रहण कर लेता है, जो हमें यह भले ही न बता सके कि निश्चित रूप से क्या घटित हुआ, पर ऐसी बात की सूचना देता है जिसके घटित होने पर लोग विश्वास करते हैं. So இந்த சமிஷ்ரன் கால்பனிக் இதிஹாஸ், அதாவது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷன்ஸ் நிறைஞ்ச இந்த இதிஹாஸ் रूप ग्रहण कर लेता है, जो हमें यह भले ही न बता सके. So which may not tell us what exactly happened. Okay, निश्चित रूप से क्या घटित हुआ அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. बता सके, पर ऐसी बात की सूचना देता है, but it gives the information. सूचना அப்படின்னா it tells something or the other, something happened जिसके घटित होने पर लोग विश्वास करते हैं, but people believe in all those things. இப்ப ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை கிட்ட நம்ம ராமாயண கதை சொல்லணும், அது ஒரு 1000 கொஸ்டின்ஸ் கேட்கும் இல்லையா. யாரு ராமரு, அவரு எப்படி வில்லு விட்டாரு, எப்ப நடந்துச்சு, அது இதுன்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும். Sometimes we may not be able to answer that, but still we believe. लोग विश्वास करते हैं, we believe that it has happened. அவ்வளவுதான். ओके, ये घटना ये वास्तविक हो या काल्पनिक, जीवन में उनकी स्थिति जीवंत तत्वों की हो जाती थी, जो उन्हें रोजमर्रा की जिंदगी की एकरसता और कुरूपता से खींचकर उच्चतर क्षेत्रों की ओर ले जाती है. So whether these incidents may be true or not true இல்லையா, இது ஒரு ஃபேக்டா இல்ல ஒரு ஃபிக்ஷன், எது வேணா இருக்கலாம். கால்பனிக் அப்படின்னா ஃபிக்ஷன் தான் இல்லையா. சோ கால்பனிக் ஜீவன் மே இன்கி, நம்மளோட லைஃப்ல இத ஒரு எலிமெண்டாவே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஜீவந்த் தத்துவோं को ही जाती है, that is we have taken this Ramayana and Mahabharata as a living element in our life. ओके, जाती थी जो उन्हें रोजमर्रा की जिंदगी की. சோ ஜிந்தகி அப்படின்னா லைஃப் இல்லையா. சோ நம்மளோட லைஃப்ல நம்மள ஒரு படி மேல தூக்கிட்டு போறதுக்கு உச்சத்தர் க்ஷேத்ரோं की ओर ले जाती है. It takes us to higher positions. From being ஏக்கரஸ்தா और குரூபதா, குரூபதானா அக்லினஸ் சொல்லுவோம், ஏக்கரஸ்தானா நமக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நம்மளோட திங்கிங்ஸ். சோ அந்த தாட், அந்த அக்லினஸ், நம்ம லைஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்டது எல்லாத்தையும் நம்ம ஒழிச்சிட்டு நம்மள ஒரு படி மேல கொண்டு போறதுக்கு கீஞ்ச்கர் அப்படின்னா அதுல இருந்து இந்த அக்லினஸ்ல இருந்து நம்மள ரிமூவ் பண்ணி உச்சத்தர் க்ஷேத்ரோं की ओर ले जाती है. It takes us one step ahead in our life. Okay, यूनानियों, चीनियों और अरबवासियों की तरह प्राचीन काल में भारतीय इतिहासकार नहीं थे. So यूनानियों அப்படின்னா Greek people, சீனியோ அப்படின்னா Chinese people, அரபவாசியோ மீன்ஸ் Arabs. So unlike these Greeks, Chinese and Arabs की तरह அவங்கள மாதிரி நம்மளோட ஏன்ஷியன்ட் பீரியட்ல பிராச்சீன காலமே பாரதிய இதிகாசக்கார்னா இதிகாசம் எழுதுறவங்க இல்லையா, ஹிஸ்டோரியன்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி யாருமே இல்ல. இந்தியன் ஹிஸ்டோரியன்ஸ் வேர் நாட் தேர்.
ओके इसी कारण हमारे लिए आज तिथियां निश्चित करना या सही कालक्रम निर्धारित करना कठिन हो गया है. That is the reason. इसी कारण என்னன்னா இந்த ஹிஸ்டோரியன்ஸ் வந்து இல்லையா? ஹிஸ்டோரியன்ஸ் ஹிஸ்டரினா என்னது? ஒரு மனுஷன் வந்து எப்ப எழுத படிக்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் எழுதின காலங்கள் இல்லையா? So after that is called history. Before that everything is called prehistory. Isn't it? So இப்ப இந்தியன் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து இல்லையா? they didn't write anything. அந்த பீரியட்ல கரெக்டா நடந்தது நமக்கு தெரியாது. அதான் சொல்றாங்க இசி காரன் ஹமாரே லியே ஆஜ் தித்தியானா எக்ஸாக்டான டேட். Okay, निश्चित करना. We cannot decide the exact date of happenings. ஓகே யா ஆர் சஹி காலக்ரம். அந்த சஹி அப்படின்னா கரெக்டான அந்த காலகட்டம். காலக்ரம்னா இந்த 1952ல இது நடந்துச்சுன்னு இப்ப சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளால எதையுமே வந்து கரெக்டா சொல்ல முடியல. இட் பிகேம் டிஃபிகல்ட். निर्धारित करना कठिन हो गया है. ओके घटनाएं आपस में गुट मड हो जाती है. அதாவது கட்னாயே அப்படின்னா ஈவென்ட்ஸ். அந்த ஏன்ஷியன்ட் டைம்ல நடந்த ஈவென்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ஆப்பஸ் மே கட் மட் ஹோ ஜாதி ஹைனா ஓவர்லேப் ஆகுது. அதாவது சம்டைம்ஸ் ஒரு மிஸ் மேட்ச் நடக்கும் இல்லையா? அதான் வந்து ஓவர்லேப்னு சொல்றோம். கட்மட் ஹோ ஜாதி ஹை பிகாஸ் நமக்கு அந்த கரெக்டான டைம் எந்த டைம்ல அது நடந்துச்சு, எந்த காலத்துல நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. बहुत धीमी गति से आधुनिक विद्वान धैर्य पूर्वक भारतीय इतिहास की भूल भुलैया के सूत्रों की खोज कर रहे हैं. சோ இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேஷண்ட் ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதுதான் வந்து ஆதுனிக் வித்வான் தைரியபூர்வக் பாரதிய இதிஹாஸ் கி. அந்த இதிஹாச அவர் எப்படி சொல்றாரு? அட்ஜெக்டிவ். தைரியபூர்வக் भारतीय इतिहास की भूल भुलैया के सूत्रों की खोज मीन्स in search of, under the research. அந்த ரிசர்ச்ல வந்து மெதுவா இப்பதான் வந்து இறங்கியிருக்காங்க. பகுத் தீமி கதி. ஓகே நெக்ஸ்ட் வந்து கல்ஹன் की राजतरंगिनी एकमात्र प्राचीन ग्रंथ है जिसे इतिहास माना जा सकता है. சோ கல்ஹானான்னு சொல்லுவோம். அதான் வந்து கல்ஹன்னு போட்டிருக்கோங்க. சோ கல்ஹானா அவங்க எழுதின அந்த ராஜதரங்கினி. ஓகே சோ அந்த ஒரு புக் ஏகமாத்திர பிராச்சீன கிரந்த், வெரி வெரி ஏன்ஷியன்ட் பீரியட்ல எழுதின அந்த புக் வந்து we can take it in the form of our history जिसे इतिहास माना जा सकता है. ओके बिकॉज the written proof நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ओके यह कश्मीर का इतिहास है. सो इट टेल्स अबाउट द हिस्ट्री ऑफ कश्मीर है जिसकी रचना ईसा की 12वीं शताब्दी में की गई है. जिसकी रचना அப்படின்னா it was written. ஓகே ஈசா கி ஆஃப்டர் கிரைஸ்ட்னு சொல்லுவோம்ல. நம்மளோட இப்ப டேட் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த கிரைஸ்ட் தான் சொல்லுவோம். பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட்னு சொல்லுவோம். சோ ஈசா கி 12 அப்படின்னா எவ்வளோ? 12 இல்லையா? 12वीं शताब्दी மீன்ஸ் 12th century. 12वीं शताब्दी में की गई है. इट वाज रिटन ड्यूरिंग दैट पीरियड. बाकी के लिए हमें महाकाव्यों और अन्य ग्रंथों के कल्पित इतिहास, कुछ समकालीन अभिलेखों, शिलालेखों, कलाकृतियों और इमारतों के अवशेषों, सिक्कों और संस्कृत साहित्य के विशाल संग्रह से सहायता लेनी पड़ती है. वेरी लॉन्ग सेंटेंस बट ரொம்ப ஈஸி. பாக்கி के लिए சோ மற்றதெல்லாம் இப்ப வந்து ஒரு ரிட்டன் ப்ரூஃப் கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த காஷ்மீரை பத்தி எழுதின அந்த ஹிஸ்டரி. சோ பாக்கி के लिए हमें महाकाव्यों और अन्य ग्रंथों. சோ நம்ம வந்து மத்ததுக்கு வந்து நம்ம மகாகாவியங்கள், அதுக்கப்புறம் மற்ற கிரந்த, மத்த இதிகாச புஸ்தகங்கள் இருக்கும் இல்லையா? अन्य ग्रंथों के कल्पित इतिहास. कल्पित அப்படின்னா நம்மளே வந்து ஒரு வியூகத்துல வந்து நம்மளோட ஹிஸ்டரிய ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். कुछ समकालीन अभिलेखों. சோ கான்டெம்பரரி ரெக்கார்ட்ஸ், அதாவது நமக்கு அங்கெங்கயும் கிடைச்ச சில ரெக்கார்ட்ஸ். ஷிலாலேகோ மீன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்.
இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அது. அதுக்கப்புறம் கலாகிருத்தியும் और इमारतों के अवशेषों அப்படின்னா the remains of our architecture. ஓகே, சோ ஆர்கிடெக்சரல் ரிமைன்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா, இந்த இடத்துல இது கிடைச்சிருக்குன்னு சொல்றோம்ல, அதான் கலாகிருத்தியம், ஆர்டிஸ்டிக் அண்ட் அந்த ஆர்கிடெக்சரல் பில்டிங்ஸ், இமாரத்தோ மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் சிக்கம் அப்படின்னா காயின்ஸ், சோ அந்த காலத்துல அந்த பீரியட்ல யூஸ் பண்ண காயின்ஸ், அது ஒரு ப்ரூஃபா இருக்கலாம். और संस्कृत साहित्य के विशाल संग्रह அப்படின்னா லார்ஜ் பாடி என்னது, சான்ஸ்கிரிட் சாகித்ய மீன்ஸ் த லிட்ரேச்சர். அதுல இருந்து கூட நம்மளுக்கு நிறைய எவிடன்சஸ், ஹெல்ப் we can get, occasional hints can be got from all these things. okay, इसके साथ ही विदेशी यात्रियों के सफरनामों से भी सहायता मिलती है. So along with that, इसके साथ அப்படின்னா along with that, the travelers, அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த travelers, in those days many travelers came to India, they saw about Indian architecture, literature and all, and they wrote many things. இல்லையா, அவங்க எழுதி வைக்கப்பட்ட அந்த historical books, विदेशी यात्रियों के सफरनामों से भी, the records got from them, that is also a help, सहायता मिलती है. विशेष रूप से यूनानियों और चीनों के और कुछ बाद में आने वाले अरबों के विवरणों से. So विशेष रूप, notably we can get the proofs from the Greek people. okay, यूनानियों और चीनों, चीन नाட்டில இருந்து, from the Chinese, many Chinese travelers, Greek travelers, और कुछ बाद and later period, after that few of the Arabs, Arabian travelers மூலமா நமக்கு நிறைய proofs வந்து இதுல கிடைக்குது. okay, next, ऐतिहासिक बोध के इस अभाव का जनता पर प्रभाव नहीं पड़ता. So ऐतिहासिक बोध के इस अभाव, அதாவது the historical sense ன்னு சொல்றோம் இல்லையா, அதோட எஃபெக்ட், because many proofs are not there இல்லையா, கரெக்டான date and time period of happenings are not there, but this and all didn't affect the people. जनता पर प्रभाव नहीं पड़ता. ओके, प्रभाव அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட் எதுவுமே இல்ல. यहाँ की जनता ने अतीत के विषय में अपनी दृष्टि का निर्माण उन परंपरागत वृत्तांतों और पौराणिक गाथाओं और कहानियों के आधार पर कर लिए, जो उन्हें पीढ़ी दर पीढ़ी विरासत में मिलती है. So again I will mark these 3 lines. இந்த லைன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, historical sense இல்லனா கூடி we all the people, यहाँ की जनता, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய ancient past, அத்தீத் அப்படின்னா past இல்லையா, so அத்தீத்துக்கே விஷயமே, நம்மளுடைய past ancientல நடந்த விஷயங்கள் பத்தி अपनी दृष्टि का निर्माण அப்படின்னா how do they decide, how do they come to know about their past அப்படின்னா, உன் பரம்பராகத் விருத்தாந்தோं, they are built from their traditional accounts. பரம்பராகத் விருத்தாந்தம் ட்ரெடிஷன், வழி வழியா வந்ததுன்னு சொல்றோம் இல்லையா அது. और पौराणिक गाथाओं, and from the past stories, myths and mites ன்னு சொல்றோம் இல்லையா, पौराणिक गाथाओं और कहानियों, stories के आधार पर कर लिया, जो उन्हें, அதுதான் வந்து ஜெனரேஷன், பீடி அப்படின்னா ஜெனரேஷன், ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அவங்கள வந்து அப்படியே கூட்டிட்டு வருது. ओके, इस काल्पनिक इतिहास तथा तथ्यों और दंत कथाओं के इस मिश्रित रूप का व्यापक प्रचार हुआ. So this imagined history, கால்பனிக் அப்படின்னா நம்மளோட imagination இல்லையா, so is கால்பனிக் இதிஹாஸ், the imagined history, as well as தத்யம் அப்படின்னா facts. ஓகே, और दंत கதாவுன்னா அந்த fairy tales, அந்த மாதிரி கதைகள், myth, okay, which is not been proved இல்லையா. பட் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் வந்து கொடுக்குது. இஸ் மிஷ்ரித் ரூப் கா வியாபக் பிரச்சார் हुआ.
इनसे जनता को एक मजबूत मीन्स स्ट्रांग ओके सो மக்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் और टिकाऊ सांस्कृतिक पृष्ठभूमि मिली அதான் सांस्कृतिक पृष्ठभूमिனா கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பூமியா இந்த பாரதம் வந்து அமைஞ்சது लेकिन इतिहास की उपेक्षा के कारण हमारे दृष्टिकोण में धुंधलापन पैदा हुआ बट लेकिन அப்படின்னா பட் इतिहास की उपेक्षा के कारण उपेक्षा அப்படின்னா ignorance அந்த हिस्ट्री பத்தி நமக்கு தெரியாதனால ஓகே इतिहास की उपेक्षा के कारण ignoring the history still had what दृष्टिकोण में धुंधलापन पैदा हुआ evil consequences நிறைய வந்து வர ஆரம்பிச்சது पैदा हुआ it started coming जिंदगी से अलगाव पैदा हुआ और तथ्यों के बारे में दिमागी उलझन और सहज विश्वास करने की प्रवृत्ति पैदा हुआ सो जिंदगी से so it produced vagueness of outlook in our life अलगाव அப்படின்னா அத வந்து நம்ம தனியா இருக்கிற மாதிரி ஒரு வேக் ஃபீலிங் और तथ्यों के बारे में दिमागी उलझन சோ தத்தியம் அப்படின்னா ஃபேக்ட் இல்லையா நம்ம ஃபேக்டை எடுத்துக்காம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் அடாப்டிங் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நமக்கு சொன்ன அந்த புராண கதைகள் அந்த மாதிரி விஷயத்த மட்டுமே நம்ம எடுத்துட்டு வந்தது வந்து நமக்கு ஒரு படி மேல போக நம்மள தடுத்துச்சு ஓகே சஹஜ விஸ்வாஸ் கர்னே கி பிரவೃತ್ತಿ पैदा हुई சஹஜ விஸ்வாஸ் So it took away from our life நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு பாதையில வந்து கொஞ்சம் வேற மாதிரியும் போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு நேருஜி சோ நம்மளோட புராண கதைகள் இதிகாசங்கள் ஹிஸ்டரி நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோம் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் we have come to the end of this no that is from this chapter no part we come to know that நம்ம வந்து மெயினா மகா காவியங்களான ராமாயணம் மகாபாரதத்தை அப்படியே ட்ரூவா நம்புறோம் ஒண்ணு இன்னொன்னு அது வந்து நாட் ஓன்லி ஃபார் த லேர்ன்ட் மேன் ஈவன் அன்எஜுகேட்டட் பீப்புள் எல்லாத்துக்கிட்டையும் அது வந்து போய் சேர்ந்த ஒரு மகா காவியம்னு சொல்றோம் மற்ற கதைகள் காவியங்கள் many poets and dramatists everyone were taking these two மகா காவியம்ஸ் இதுல மெயினா எடுத்துட்டு தான் அவங்களோட இமேஜினேட்டிவ் ஸ்டோரிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க okay like that it is coming ending to this now next topic will be we will learn about Mahabharat so Mahabharat பத்தி நேருஜி என்ன சொல்றாருன்னு பாப்போம் महाकाव्य के रूप में रामायण एक महान रचना है so महाकाव्यத்துல ஒன்னு வந்து रामायण இல்லையா महान रचना one of the great work writing और लोग उससे बहुत प्रेम करते हैं and we know all the people love to read it இல்லையா बहुत प्रेम करते எல்லாத்துக்குமே ராமாயணம் வந்து படிச்சிருப்பாங்க எல்லாத்துக்குமே அந்த கதை தெரிஞ்சிருக்கும் परंतु बट महाभारत का दर्जा विश्व की श्रेष्ठत्व रचनाओं में है so whereas महाभारतம் அப்படிங்கிறது வந்து it is one of the outstanding books of the world दर्जा विश्व की दर्जा विश्वना outstanding books ஓகே ஸ்ரேஷ்டத்துவ ரச்சனாவும் விஸ்வ அப்படின்னா வேர்ல்டுலே வந்து அவுட்ஸ்டாண்டிங் புக்ஸா வந்த ஒரு புக் வந்து மகாபாரத் यह कृति परंपरा और दंत कथाओं का तथा प्राचीन भारत की राजनीतिक और सामाजिक संस्थाओं का विश्वकोश है सो महाभारतம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க் இட் இஸ் a colossal work of tradition परंपरा அப்படின்னா ட்ரெடிஷன் और दंत कथाओं என்னது लेजेंडरी स्टोरीज அந்த மாதிரி सो दंत कथाओं का तथा as well as प्राचीन भारत की एंशियंट इंडिया उடைய राजनीतिक मीन्स पॉलिटिकल ओके और सामाजिक संस्थाओं
सोशल इंस्टीट्यूशंस சொல்லுவோம், सामाजिक संस्थाओं का विश्व कोश है. विश्व कोश அப்படின்னா it is a group work of all these things. இதெல்லாம் சேர்ந்தது தான் மகாபாரதம். ராமாயணம்ங்கிறது ராமர் பத்தின கதையோட முடிஞ்சிடுது. பட் மகாபாரதம் எடுத்துக்கிட்டா அது அப்படி கிடையாது. it is a very big colossal work அப்படின்னு சொல்றாரு. लगभग 10 वर्ष बल्कि उससे भी कुछ अधिक समय से इस विषय के अधिकारी भारतीय विद्वान इसका प्रामाणिक संस्करण प्रकाशित करने की दृष्टि से विभिन्न उपलब्ध पाठों की जांच और मिलान करने में व्यस्त है. सो लगभग அப்படின்னா ஏறத்தாழ ஆல்மோஸ்ட் 10 years. பல்கி அப்படின்னா அப்படி கூட சொல்ல முடியாது. உஸ்ஸே பி குச் அதிக், அதை விட அதிகமான டைம், அதிக் சமய் சே இஸ் விஷயக்கே, இஸ் விஷயம் இந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி many of the Indian scholars, okay, भारतीय विद्वान इसका प्रामाणिक संस्करण प्रकाशित करने की दृष्टि, அதாவது ஒரு நியூ எடிஷன் ஆஃப் மகாபாரதத்தை கொடுக்கறதுக்காக நிறையவே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே, so they were critically examining many of the editions. நிறைய மகாபாரதத்தை நிறைய பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் விபின்ன உபலப்த பாட்டோம் கி ஜான்ச் அப்படின்னா எக்ஸாமின் பண்றது, தேடுறது. அவர் மிலான் கர்னேமே, மிலான்னா ஒரு புது எடிஷன், எல்லாத்தையும் சேர்த்தி போட்டு ஒரு புது எடிஷனா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. उन्होंने कुछ अंश प्रकाशित करके जारी भी कर दिए हैं, लेकिन यह कार्य अब भी अधूरा है. So उन्होंने कुछ अंश அப்படின்னா some parts were being issued by them, प्रकाशित करके जारी भी कर दिए, நிறைய பார்ட்ஸ் அவங்க எடிட் போட்டு பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் यह कार्य अब भी अधूरा, it is proceeding, it is not complete, incomplete. अधूरा அப்படின்னா incomplete அப்படின்னு சொல்றாரு. ओके, शायद यही समय था जब भारत में विदेशी लोग आ रहे थे. सो शायद அப்படின்னா பெரும்பாலும் இந்த டைமா இருக்கலாம், எப்ப இந்த இந்தியன் ஸ்காலர்ஸ் இந்த மகாபாரதத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி அதை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்களோ அந்த டைம் பீரியட்ல விதேஷி லோக் ஆ ரஹே தே, விதேஷி இன்ட்ரூடர்ஸ், இன்வேடர்ஸ் ஃப்ரம் த ஃபாரின் கண்ட்ரி ஸ்டார்டட் கம்மிங் இன்சைட் இந்தியா, அந்த பீரியட் இருக்கலாம். और वे अपने रीति रिवाज अपने साथ ला रहे थे and they were bringing their own cultures and traditions. இல்லையா, ரீதி ரிவாஸ் அப்படின்னா அவங்களுடைய கஸ்டம்ஸ், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கல்ச்சர் கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க கூடயே சேர்த்தி கொண்டு வந்தாங்க. ஓகே, अपने साथ ला रहे थे. इनमें बहुत से रिवाज आर्यों से मेल नहीं खाते थे. So इनमें बहुत से रिवाज, many of the customs, okay, आर्यों से मेल नहीं खाते. It was unlike those of the आर्यंस. ओके, इसलिए विरोधी विचारों और रिवाजों का विचित्र गाल मेल दिखाई पड़ता है. सो அதனால என்னாச்சு, அவங்களோடதோ நம்மளோடதோ மாறுபட்டு இருந்ததுனால விரோதி விசாரம், விசாரம் அப்படின்னா ஐடியாஸ், தாட்ஸ் இல்லையா. சோ நிறையவே அப்போசிஷனான ஐடியாஸ், और ரிவாஸும் அப்படின்னா கஸ்டம்ஸ், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கஸ்டமும் நம்ம ஃபாலோ பண்றக்கூடிய கஸ்டம்ஸ் எல்லாமே மாறி இருந்ததுனால रिवाजों का विचित्र गालमेल दिखाई पड़ता है. Opposing ideas and customs were observable. Okay, आर्यों में स्त्रियों के अनेक विवाह का चलन नहीं था, किंतु महाभारत की कथा की एक विशेष नायिका एक साथ 5 भाइयों की पत्नी है. सो आर्यंस फॉलो பண்ற கஸ்டம்ல ஸ்திரியோं के अनेक विवाह का चलन नहीं था. ஸ்திரீ அப்படின்னா ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படின்னா அவங்க she cannot marry more than one person. अनेक विवाह का ஒரு கல்யாணம் தான் உங்களுக்கு பண்ண முடியும். விவாஹ் மீன்ஸ் வெட்டிங் இல்லையா. அநேக்னா many marriages were not allowed. அவங்க கஸ்டம்ல அது இல்லாம இருந்துச்சு. ஆனா கிந்து நம்ம மகாபாரத கதையில பார்த்தோம் அப்படின்னா கி கதா கி ஏக் விசேஷ நாயிகா. சோ நாயிகா மீன்ஸ் வாட், த
मेन हीरोइन मेन कैरेक्टर ऑफ द स्टोरी இல்லையா नायिका के साथ 5 भाइयों की पत्नी है. So she was a wife. பாஞ்சாலின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து 5 பிரதர்ஸ்க்கு 5 பேத்துக்கு வந்து வைஃபா இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2 ஆரியன்ஸோடைய கஸ்டம்ஸ்ல இருந்தும் நம்ம நாட்டுல இருந்த அந்த மகாபாரதத்தை கதையில இருந்து மூலியமா பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. ओके ऑपोजिटा इருக்கு. धीरे धीरे यहाँ पहले से मौजूद आदिवासियों के साथ नए आने वाले लोग भी आर्यों के साथ घुल मिलकर एक हो रहे थे. சோ இப்ப ஆரியன்ஸ் இன்வைட் பண்ணி இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. சோ அப்ப மெதுவா மெதுவா என்ன ஆச்சு அப்படின்னா, slowly there was a modification. okay यहाँ पहले से मौजूद आदिवासियों के साथ இங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்த ஆதிவாசியோं के साथ along with them இப்ப புதுசா வந்த नए आने वाले लोग भी what they did आर्यों के साथ घुल मिल कर आर्यों के साथ they mingled with the Aryans ஒன்னா இருக்க ஆரம்பிக்கும் போது நிறையவே கஸ்டம்ஸ் வந்து மாற்றப்பட்டது. कर एक हो रहे थे और इस नई स्थिति के अनुरूप वैदिक धर्म में संशोधन किया जा रहा था. इस नई स्थिति இந்த புதுசா ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா. इस नई स्थिति के अनुरूप वैदिक धर्मना Vedic period. So the Vedic religion was being modified accordingly. संशोधन किया जा रहा. संशोधन அப்படின்னா அதுவும் கொஞ்சம் modificationsக்கு உட்பட்டது. ஓகே, அப்புறம் என்னாச்சு, इसने सबको समेट कर चलने वाला वह उदार व्यापक रूप ग्रहण कर लिया था जिससे आधुनिक हिंदू धर्म निकाला. सो इसने सबको समेट कर இது எல்லாமே இப்ப ஆரியன்ஸோட இன்வேஷன், இங்க ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்த ஆதிவாசியும் எல்லாம் சேர்ந்து அவங்களோட கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு புதுசா என்ன பண்றாங்க, ஒரு மாடர்ன் ஹிந்துயிசம் ஆதுனிக் हिंदू धर्म निकला. ओके इन सबको समेट कर चलने वाला वह उदार व्यापक रूप इट वॉज द न्यू बिगिनिंग ऑफ द मॉडर्न हिंदुइज्म. ओके यह इसलिए संभव हो सका क्योंकि बुनियादी नजरिया यह जान पड़ता है कि सत्य पर किसी का एकाधिकार नहीं हो सकता. सो यह इसलिए संभव हो सका. இந்த மாடர்ன் ஹிந்துயிசம் வந்து சம்பவ் இட் குட் ஹேப்பன். எப்படி ஹேப்பன் ஆயிருக்கலாம் அப்படின்னா, क्योंकि बुनियादी नजरिया यह जान पड़ता है. சோ வேற வேற கோணத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது சத்திய பர், சத்திய அப்படின்னா ட்ரூத் இல்லையா, சத்திய பர் किसी का एकाधिकार नहीं हो सकता. एकाधिकार means monopoly. So there was no monopoly of truth. ஓகே, சோ ஒவ்வொருத்தருக்கும் சத்தியம் அப்படின்னா அவங்களோட கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறாங்களோ அதுதான் வந்து புனியாதி நசரியா. ओके उसे देखने और उस तक पहुंचने के बहुत रास्ते थे. सो उसे देखने அந்த சத்தியத்தை பாக்குறது, அது வழியா நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருந்துச்சு. पहुंचने के बहुत रास्ते, there were many ways to reach that path. okay इसलिए सब तरह के अलग अलग यहाँ तक कि विरोधी विश्वासों को भी सहन कर लिया गया. So that is why इसलिए सब तरह के अलग अलग all kinds of different contradictory beliefs சொல்லுவோம்ல. நமக்கு ஒரு பிலீஃப் இருக்கும், ஆரியன்ஸ்க்கு வந்தவங்க இன்வேட் பண்ணி வந்தவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டாலரேட்டபிள் ரேஞ்ச்ல போயிட்டு இருந்துச்சு. सहन कर लिया गया, it was tolerated. ओके महाभारत में हिंदुस्तान की इन ब्रैकेट्स या जिसे दंत कथाओं के अनुसार जाति के आदि पुरुष भारत के नाम पर भारतवर्ष कहा जाता है, बुनियादी एकता पर बल देने की निश्चित कोशिश की गई है. सो इन महाभारत में हिंदुस्तान की
அதாவது ஹிந்துஸ்தான் அப்படின்னா நம்மளுடைய பாரத நாட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. So there was a definite step for the unity. ஓகே, மகாபாரதம் மூலியமா அந்த யூனிட்டி ஆஃப் இந்தியாக்கே ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி புனியாதி ஏகதா. ओके, पर बल देने की निश्चित कोशिश की गई है. इन ब्रैकेट्स ல வந்து நம்ம இந்த மகாபாரதம் இருக்கு இல்லையா, यह जिसे दंत कथाओं के अनुसार अकॉर्डिंग टू द मिथिकल स्टोरीज अनुसार जाति के आदि पुरुष அதாவது the legendary founder of the race आदि पुरुष भारत के नाम அவங்க தான் வந்துட்டு भरत இல்லையா, भरत के नाम पर भारतवर्ष कहा जाता है. सो भारत அப்படிங்கிற பேரு வந்ததே வந்து பரத் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்தா. அவர் யாருது? द legendary head of our race. ओके, इसका एक और पहले का नाम था आर्यावर्त, यानी आर्यों का देश. So in earlier times one and another name was called as the Aryavirta, यानी आर्यों का देश. आर्यों का देश ने इधर சொல்லிருந்தோம் நார்த் இந்தியாவை தான் மெயினா. किंतु यह नाम मध्य भारत के, பட் இந்த பேர் வந்து எது வரைக்கும் மத்திய பாரத் அப்படின்னா சென்ட்ரல் இந்தியா அப் டு த விந்தியா மவுண்டன்ஸ். ஓகே, விந்திய பர்வத் அப்படின்னா விந்தியா மவுண்டன்ஸ், அதுதான் வந்து சென்ட்ரல் இந்தியா இல்லையா. தக் ஃபைலே உத்தர் பாரத் கே, உத்தர் பாரத்னா நார்த் இந்தியா, உத்தர் பாரத் கே இலாகே தக் சீமித் தா. அது வரைக்கும் இந்தியாவை வந்து சென்ட்ரல் இந்தியா வரைக்கும் பிரிச்சுட்டு விந்திய மலைக்கு மேல வந்து அதை என்ன சொல்றாங்க, ஆரியன்ஸ் கா தேஷ், ஆரியனுடைய பூமி அப்படின்னு சொன்னாங்க. रामायण की कथा दक्षिण में आर्यों के विस्तार की कहानी है. So the Ramayan story is one of the Aryan expansion. விஸ்தார் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன், ஆரியன் எக்ஸ்பான்ஷன் டு த சவுத், பிகாஸ் அந்த சென்ட்ரல் இந்தியாவோட நின்றுச்சு இல்லையா அவங்களோட எக்ஸ்பான்ஷன். பட் ராமாயணம் மூலமா நமக்கு அவங்களோட எக்ஸ்பான்ஷன் இந்த சவுத்தும் தெரிய வருது. ओके, वह विराट गृह युद्ध जो बाद में हुआ और जिसका वर्णन महाभारत में किया गया है, उसके बारे में मोटे तौर से अंदाज लगाया गया है कि वह ईसा पूर्व 14वीं शताब्दी के आसपास हुआ होगा. So the great civil war இல்லையா, விராட் அப்படின்னா கிரேட், கிரக யுத்னா சிவில் வார், which was described in the மகாபாரதா. ஓகே, வர்ணன் அப்படின்னா டிஸ்கிரைப், மகாபாரதத்துல டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த கிரேட் சிவில் வார்ஸ். So it could have been happened vaguely in the period of Isa Purva அப்படின்னா before Christ இல்லையா, BC, before Christ. 14 அப்படின்னா எவ்வளவு, 14 இல்லையா. So 14th century, 14वीं शताब्दी के आसपास, ஏறத்தாழ அந்த பீரியட்ல நடந்திருக்கும். ओके, बीसी, बिफोर क्राइस्ट. वह लड़ाई भारत या संभवतः उत्तरी भारत पर एकाधिकार स्थापित करने के लिए लड़ी गई थी. சோ அந்த சண்டையானது, அந்த வார் வந்து சிவில் வார் சொன்னோம் இல்லையா, அது வந்து பாரத், அப்ப வந்து பாரத் வந்து நார்த் இந்தியாவை மட்டும் கன்சிடர் பண்ணி, संभवतः उत्तरी भारत, उत्तरी मीन्स नॉर्थ இல்லையா. சோ उत्तरी भारत पर एकाधिकार स्थापित करने के लिए, அந்த மோனோபொலி இல்லையா, ஏகாதிகார் அப்படின்னா ஒருத்தரோட அதிகாரம், ஏகாதிகார் स्थापित करने के लिए लड़ी गई थी. इसी लड़ाई से एक अखंड भारत की अवधारणा की शुरुआत हुई. So this only marks the beginning. शुरुआत அப்படின்னா beginning of conception of India as a whole. अखंड அப்படின்னா as a whole. Okay, इस अवधारणा के अनुसार आधुनिक अफगानिस्तान का बहुत बड़ा हिस्सा भारत में शामिल था. So in this conception, इस अवधारणा के अनुसार आधुनिक अफगानिस्तान, so the present day Afghanistan நம்ம பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பார்ட், बहुत बड़ा हिस्सा भारत में शामिल था. So that was also included along with India.
ओके। इस हिस्से को उस समय गांधार, जिससे वर्तमान कंदहार शहर का नाम पड़ा है, कहा जाता था और उसे भारत का अभिन्न हिस्सा समझा जाता था. सो इस हिस्से को, இந்த பார்ட் வந்து उस समय அந்த பீரியட்ல இது என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா गांधार. Now it is in the present day வந்து it is called as कंदहार शहर. It is named as कंदहार शहर कहा जाता था और उसे भारत का अभिन्न हिस्सा, so which was considered as an integral part of it, was included. वास्तव में इसी कारण मुख्य शासक की पत्नी का नाम गांधारी यानी गांधार की कन्या पड़ा था. So वास्तव में to be speaking out frankly, இந்த காரணத்தினாலதான், ஏன்னா அந்த பேர் வந்து காந்தார்னு பார்த்திருக்கோம் இல்லையா இங்க. அதான் முக்கிய சாசக்னா அந்த காந்தார நாட்டை ஆண்ட அந்த ராஜா, அவங்களோட शासक की पत्नी का नाम, அவங்களோட வைஃப் உடைய பேரு गांधारी यानी गांधार की कन्या पड़ा था. दिल्ली नाम का आधुनिक शहर नहीं बल्कि इस इलाके के निकट बसे हुए हस्तिनापुर और इंद्रप्रस्थ नाम के पुराने शहर इसी समय भारत की राजधानी बने थे. सो அப்ப வந்து दिल्ली नाम का आधुनिक शहर नहीं, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இல்ல. ஓகே, இது ரொம்ப ஏன்ஷியன்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பல்கி இஸ் இலாக்கே, அந்த இலாக்கே தில்லி இருக்கக்கூடிய அந்த இடம் வந்துட்டு இட் பிலாங்ஸ் டு வாட், அப்ப சொல்லக்கூடிய அந்த ஹஸ்தினாபூர் और इंद्रप्रस्थ नाम के पुराने शहर, ओल्ड सिटी. ஓகே, இசி சமய பாரத் கி ராஜதானி, இப்ப நம்மளுடைய பாரத நாட்டோட ஹெட்டா இருக்கு, ராஜதானி बने थे. ओके, नाउ महाभारत में कृष्ण से संबंध आख्यान भी है और प्रसिद्ध काव्य பகவத் கீதா பி. சோ மகாபாரதத்து கூட சம்பந்தப்பட்ட மற்றொரு விஷயம் நம்ம என்ன இங்கிருந்து பார்க்க போறோம்னா பகவத்கீதை இல்லையா. சோ கிருஷ்ணர் தான் அது நமக்கு கொடுத்தது இல்லையா. சோ கீதா கே தர்ஷன் கே அலாவா इस ग्रंथ में शासन कला और सामान्य रूप से जीवन के नैतिक और आचार संबंधी सिद्धांतों पर जोर दिया गया है. सो गीता के दर्शन के अलावा, so it not only tells about Bhagavad Gita, the philosophy, Bhagavad Gita नाले philosophy of life, அது மட்டும் இல்லாம இஸ் கிரந்தமே, இந்த மகாபாரதத்துல வந்து சாசன் கால் அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் சோஷியல் லைஃப், சாசன் கால் और सामान्य रूप से जीवन, நம்ம லைஃப வந்து சாமான்யமா how to lead a life, जीवन के नैतिक, the political and social life ன்னு சொல்றோம் இல்லையா, நைத்திக் और आचार संबंधी सिद्धांतों, इट मीन्स moral principles of life, ethical, நைத்திக் அப்படின்னா ethical, आचार संबंधीனா moral principles of life, सिद्धांतोंனா principles. ओके, पर जोर दिया गया, அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் நம்மளுக்கு இந்த மகாபாரதத்துல இருந்து நிறையவே கிடைக்குது. धर्म की इस बुनियाद के बिना न सच्चा सुख मिल सकता है और न समाज में एका रह सकता है. So without this foundation of dharma, dharma की इस बुनियाद के बिना, बिना without this foundation of dharma, there is no true happiness. Okay, सच्चा सुख, सुख அப்படின்னா happiness இல்லையா, सच्चा सुखना there is no true happiness at all. और न समाज में एका रह सकता है. Even the society, समाज அப்படின்னா society cannot hold together, एका रह सकता है, न एका, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்திருக்க முடியாது. इसका लक्ष्य है लोक मंगल, किसी विशेष वर्ग का नहीं बल्कि पूरे विश्व का. சோ इसका लक्ष्य, இதோட எய்ம் என்ன அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, லோக மங்கள். லோக மங்கள்னா சோஷியல் வெல்ஃபேர். இட் இஸ் நாட் ஓன்லி specified for a particular class, विशेष वर्ग का नहीं, ஒரு particular group of people க்கு இல்ல,
बल्कि आना पूरे विश्व का, इट इज फॉर द एंटायर वर्ल्ड. ओके, लेकिन धर्म स्वयं सापेक्ष है और सत्यनिष्ठा, अहिंसा आदि जैसे कुछ बुनियादी सिद्धांतों को छोड़कर खुद समय और मौजूदा परिस्थितियों पर निर्भर करता है. बट लेकिन अपना येट धर्मा इटसेल्फ इज रिलेटिव, सापेक्ष, रिलेटिवा தான் ரிலிஜனே இருக்கு, தர்மமே இருக்கு. और சத்தியநிஷ்டா, சத்தியநிஷ்டானா சத்தியத்துக்கு கட்டுப்படுறது, அட்ஹியரன்ஸ் டு ட்ரூத்னு சொல்லுவோம். அடுத்தது அஹிம்சா அப்படின்னா நான் வயலன்ஸ், காந்திஜி கடைபிடிச்சார் இல்லையா, அஹிம்சா. ஆதி ஜெய்சே குछ बुनियादी सिद्धांतों, இந்த மாதிரியான moral principles of life को छोड़कर खुद समय और मौजूदा परिस्थितियों पर निर्भर है. சோ இப்ப பகவத்கீதா எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலயே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லையா, நம்ம உண்மையா நடக்கணும், அஹிம்சையா நடக்கணும். பட் அதுவே அவர் என்ன சொல்றாரு, எப்ப உனக்கு அது விரோதி, நம்ம அவங்கள அப்போஸ் பண்ண போற அர்ஜுனானால அம்பு விட்டு அவனோட அண்ணன் கேக்குறாரு, அர்ஜுனர் எப்படி கிருஷ்ணா நான் அவங்கள கொல்றது, எனக்கு முன்னாடி இருக்கவங்க என்னதான் என்னோட சத்ருவா இருந்தாலும் அவங்க என்னோட எதிரி இல்ல, என்னோட அண்ணா தானே அவங்க, துரியோதனன் எல்லாம் இவருக்கு அண்ணன் தானே, பிரதர்ஸ் தானே. சோ நான் எப்படி, அவருக்கு மனசு வரல, அவ்வளோ நல்ல கைண்ட் ஹார்ட்டட் அவரு. பட் ஸ்டில் அந்த இடத்துல அந்த பரிஸ்திதியோனா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இட் இஸ் நாட் தட் ஆல்வேஸ் டு ஃபாலோ த ட்ரூத் பாத் ஆர் டு ஃபாலோ த நான் வயலன்ஸ். யூ ஹாவ் டு டேக் த டைம், அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறதையும் நம்மளுக்கு சொல்லுது இந்த महाभारतम அப்படின்னு நேரு சொல்றாரு. ओके, ये सिद्धांत टिकाऊ है और अपरिवर्तनशील भी, परंतु इसके अलावा धर्म जो कर्तव्यों और जिम्मेदारियों का सम्मिश्रण है समय के साथ बदलता है. இப்ப समय के साथ बदलता है ना, it changes with time. बदलना changes with time. எது changes with time, அதான் இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, धर्म स्वयं सापेक्ष है, the dharma itself is related. அப்ப இந்த சித்தாந்த டிக்காவு அப்படின்னா தீஸ் மாரல் பிரின்சிபல்ஸ் இல்லையா, और अपरिवर्तनशील भी, परिवर्तनना चेंज आगறது, अपरिवर्तना इट डस नॉट चेंज. बट परंतु इसके अलावा अपार्ट फ्रॉम दैट धर्मा, अदरवाइज धर्मा जो कर्तव्यों और जिम्मेदारियों का सम्मिश्रण है. सो धर्मा நம்மளுடைய கர்த்தவியம் அப்படின்னா நம்மளோட டியூட்டிஸ், ஓகே, ஜிம்மேதாரினா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லையா. So that amalgams of duties and responsibilities changes with time. Okay. नेक्स्ट, अहिंसा पर यहाँ और दूसरी जगहों पर भी जो बल दिया गया है वह दिलचस्प है, क्योंकि अहिंसा और किसी अच्छे मकसद के लिए संघर्ष करने में प्रत्यक्ष रूप से कोई विरोध नहीं दिखाई पड़ता. Now talking about non-violence. So दिलचस्प அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் அர்த்தம். எது இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா the emphasis of this அஹிம்சா, the non-violence பத்தி நம்ம சொல்லக்கூடியது யஹா இங்கே, elsewhere दूसरी जगह மற்ற இடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் it is really interesting because क्योंकि अहिंसा और किसी अच्छे मकसद के लिए, so the concept of non-violence இருக்கு இல்லையா, और किसी अच्छे मकसद के लिए, अच्छे मकसद அப்படின்னா அது ஒரு நல்ல இன்டென்ஷனுக்காக, ஓகே, मकसद means motive. If it has a very good motive to do with, के लिए संघर्ष करने में प्रत्यक्ष रूप से कोई विरोध नहीं दिखाई पड़ता. So संघर्ष அப்படின்னா struggle, संघर्ष करने के प्रत्यक्ष रूप एविडेंटा प्रत्यक्ष रूप से कोई विरोध नहीं दिखाई पड़ता. It is not seen, opposition is not seen. Okay. पूरे महाकाव्य का केंद्र एक विराट युद्ध है. So it is a great war தான் இந்த மகாகாவியம் ஃபுல்லாவே இல்லையா. जाहिर है इस प्रसंग में अहिंसा की अवधारणा का ज्यादातर संबंध
Maqsad ki. I'll go to the next page. Let's finish off this. So even though it teaches about non-violence, it is obviously seen in the entire Mahabharata. Zyadatarna most of the idam paathom appadina sambandha மக்சத் அப்படின்னா தி மோட்டிவ், த இன்டென்ஷன். அந்த சண்டையில தான் அந்த விராட் யுத்தம், ஒரு மகாபாரதம்னாலே ஒரு பெரிய கிரேட் வார் தான் நம்ம அதை வந்து சொல்றோம் இல்லையா. சேதா யானி हिंसा की मानसिकता के अभाव से, आत्मानुशासन से, क्रोध और घृणा की भावना पर नियंत्रण से था. बट इट वाज फुल ऑफ व्हाट, அவங்களுடைய அந்த क्रोधம் இல்லையா, ஆங்கர். So हिंसा की मानसिकता அப்படின்னா மைண்ட் செட், मानसिकता மைண்ட் செட் ஆஃப் वायलेंस. ओके, अभाव से, आत्मानुशासन से, सेल्फ डिसिप्लिन, दैट इज आत्मानुशासन से, क्रोध और घृणा की भावना पर नियंत्रण से था. So it was based on all these things, control of anger and hatred. ओके, महाभारत एक ऐसा समृद्ध भंडार है जिसमें अनेक अनमोल चीजों ढूंढी जा सकती है. महाभारतम அப்படிங்கிறது it is a very rich store house. भंडार அப்படின்னா store house, समृद्ध அப்படின்னா prosperous, rich store house ன்னு சொல்வோம். जिसमें अनेक अनमोल चीजों in which we can discover, ढूंढी அப்படின்னா discover, lot of अनमोल चीजों அப்படின்னா வந்து precious things வந்து நம்மளால தேட முடியும் மகாபாரதத்துல. ओके, यह विविधतापूर्ण, भरपूर और कदबदाती जिंदगी से सराबोर है. So this Mahabharatam is a varied, okay, भरपूर அப்படின்னா abundant, and கதபதாரி ஜிந்தகி அப்படின்னா பப்ளிங் லைஃப்னு சொல்லுவோம். அதான் கதம்பதாரி ஜிந்தகி. மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இது தெரியும் இல்லையா. ஜிந்தகி சே சராபோர் ஹை, இட் இஸ் ஃபில்ட் வித் தட். ஒவ்வொருத்தரும் படக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நமக்கு அதுல தெளிவா தெரியுது. यह केवल नैतिक शिक्षा की पुस्तक नहीं है. So this is not only a book of नैतिक शिक्षा. नैतिक அப்படின்னா moral values. It is not just a book of moral values. महाभारत से मिलने वाली शिक्षा को एक वाक्य में इस रूप में सूत्रबद्ध किया गया है. So மகாபாரதம் படிச்சு அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், शिक्षा அப்படின்னா the lesson we learn, அத ஒரு லைன்ல சொல்லணும்னா एक वाक्य में इस रूप में सूत्रबद्ध किया गया है. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, दूसरों के साथ ऐसा आचरण नहीं करो जो तुम्हें खुद अपने लिए स्वीकार्य न हो. சோ மற்றவர்கள் கிட்ட வந்து நீ ஒரு காரியத்தை வந்து எது பண்ணக்கூடாது அப்படின்னா, உனக்கு எது டிஸ்அக்ரியபிளா இல்லையோ, இப்ப நம்மளுக்குன்னா நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா. ஒரு கெடுதலை நமக்கு பண்ணுவோமா, நமக்கு நம்ம பண்ணிக்குவோமா, இல்ல. அப்ப மற்றவர்களுக்கும் அதை நம்ம பண்ணக்கூடாது. அவ்வளவுதான், ஒன் லைன்ல சிம்பிளி they are finishing. Don't do any harm to others which you will do it for yourself. disagreeable உங்களுக்கு எது இருக்கோ, ஸ்வீகாரிய நஹோ, நீங்க எது ஸ்வீகாரமா எடுத்து பண்ண மாட்டீங்களோ அது மற்றவர்களுக்கும் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், மற்றவர்களையும் உங்களாகவே பாவிக்கணும். all are humans, எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த ஹியூமனிட்டி இருக்கணும், நம்மள மாதிரிதான் மத்தவங்கன்னு நினைக்கணும். ओके, इसमें लोक मंगल पर जो बल दिया गया है वह ध्यान देने योग्य है. So ध्यान देने योग्य ना, it is noteworthy to give this title to Mahabharatam. लोक मंगल, social welfare னு சொன்னது கண்டிப்பா இதுக்கு வந்து பொருத்தமானது. महाभारत में कहा गया है. So महाभारतல சொல்லியிருக்கிறது என்னன்னா, जो बात लोकहित में नहीं है या जिसे करते हुए तुम्हें शर्म आए उसे कभी नहीं करना चाहिए. அதேதான் திரும்பி சொல்றாங்க. எந்த ஒரு காரியம் வந்து லோகஹித்,
சொசைட்டிக்கு கெடுதலாக அமையுமோ அது அந்த காரியம் இல்ல அப்படின்னா உனக்கு ஷர்ம அப்படின்னா ஷேம், அசிங்கம்னு நம்ம ஷேம்னு எந்த காரியத்தை நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியத்தை எப்போதுமே நம்ம பண்ணக்கூடாது. ஃபிர் கஹா கயா ஹை, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க மகாபாரதத்துலனா, சச்சாயி, ஆத்ம சம்யம், तपस्या, उदारता, अहिंसा, धर्म का निरंतर पालन सफलता के साधन है, जाति और कुल नहीं. சோ இப்போ ஒவ்வொரு வேர்டா பார்க்கலாம். சச்சாயி அப்படின்னா ட்ரூத், உண்மை இல்லையா? அடுத்தது ஆத்ம சம்யம், இட் மீன்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல். ஓகே, சோ தபஸ்யா அப்படின்னா சிவியர் செல்ஃப் டிசிப்ளின் இல்லையா? அதான் தபஸ்யான்னு சொல்றோம். அடுத்தது உதாரதா, ஜெனராசிட்டியா, ஈகை தன்மை நிறைந்து இருக்கணும் நம்ம. அப்புறம் அஹிம்சா, யூ ஹாவ் டு பி நான் வயலண்ட். தர்மத்தை கடைபிடிக்கணும் இல்லையா? தர்மக்கா நிரந்தர் பாலன், நிரந்தர்னா ஆல்வேஸ் யூ ஷுட் ஃபாலோ. பாலன் சஃபலதா கே சாதன் ஹை. சோ சக்சஸ், சஃபலதானா டு பிகம் சக்சஸ்ஃபுல், இதெல்லாம் தான் சாதன், இதெல்லாம் தான் டூல்ஸ். ஓகே, ஜாதி और कुल नहीं, it is nothing to do with your caste or कुलम இல்லையா? தர்ம ஜீவன் और அமரதா சே படா ஹை. சோ தர்மம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையை விட எல்லாத்தை விட உயர்ந்தது தர்மம் தான். ओके, सच्चे आनंद के लिए दुख भोगना आवश्यक है. सो உண்மையான சந்தோஷத்தை, ட்ரூ ஹாப்பினஸ் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம கஷ்டங்களை தாங்கிறது அவசியமானதுதான். दुख भोगना आवश्यक है. धन के पीछे दौड़ने वाले पर व्यग्य किया गया है. सो தன் அப்படின்னா வெல்த், சொத்து தேடி தேடி அலையறாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரேஷ்ம கா கீடா அப்னே தன் கே போஜ் சே ஹி மர்தா ஹை. ரேஷ்மா கா கீடா அப்படின்னா சில்க் வர்ம். சோ சில்க் வர்ம், பட்டுப்பூச்சி எதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம? அந்த பட்டு புடவை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்றதுக்காக பட்டுப்பூச்சியை யூஸ் பண்ணிடுறோம். அப்ப பட்டுப்பூச்சியோட வெல்த்தவே அத டிஸ்ட்ராய் பண்ணிடுது இல்லையா? அப்னே தன் கா போஜ் ஹி சே ஹி மர்தா ஹை, இட் டைஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெல்த். அதனால எப்போதுமே நம்ம வெல்த், சொத்து சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எல்லாம் கைவிடணும். और अंत में एक जीवित और विकासशील जनता के लिए आदेश है. एंड फाइनली ओके, एक जीवित लिविंग और एडवांस्ड पीपल के என்ன சொல்றாங்க அப்படின்னா आदेश है. सो असंतोष அப்படின்னா the state of being unhappy இல்லையா? संतोष असंतोष प्रगति का प्रेरक है. so discontent or being a bit of unhappy is also good for your progress. நம்மளோட முன்னேற்றத்திற்கு அதுவும் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தை பத்தி நேருஜி சொல்றத நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? இந்த நெக்ஸ்ட் செஷன் part 4 we shall continue with Bhagavad Gita. Okay, so with this we have come to the end of chapter 3 part 3. Let us continue our discussion on part 4. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Thank you.